ரயில்வேலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பேங்க்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ஐடி ஆஃபீஸர் பொறுத்தவரையும் கம்ப்யூட்டர் லெவன்ட்டான டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். முக்கியமாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி, இல்லை நீங்கள் ப்ராப்பராக ரெஜிஸ்டரான ஒரு காலேஜிலோ யூனிவர்சிட்டியோ பிஜிடிசிஏ படிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் ரெலவெண்ட்டான ஐடி ஆஃபீஸர் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி, ஐடி, இசி இந்த மாதிரி முடிச்சவங்க தான் ட்ரை பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இஎன்ஐ முடிச்சவங்க கூட ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிஜி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக முடிச்சவங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி ஐடி, எம்சிஏ இந்த மாதிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ரெண்டுக்குள்ள மெயினான டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேங்க்ல வர ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சி கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமே வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பட் ரயில்வே பொறுத்தவரை 3 வருஷம் கூடவா 4 வருஷம் கூடவா அந்த மாதிரி தான் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரயில்வேல வர இந்த போஸ்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வரும். வேகன்சி லெவல் கம்மியாக தான் இருக்கும்.